ஜென்ரேட்டிவ் ஏஐல இந்த தவிர்க்க முடியாத ரெண்டு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ரேக், இன்னொன்று ஃபைன் டியூனிங் சொல்லுவோம். நீங்கள் ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ ரோல்குள்ளே போகணும், இல்லை ஏஐ இன்ஜினியர் ரோல்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரே யூஸ் கேசஸில் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். பட் இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸு, எதை எங்கே அப்ளை பண்ணணும், ஒன்று படித்தா இன்னொன்று படிக்க வேணாமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ரேக்னா என்ன, ஃபைன் டியூனிங்னா என்ன, ரேக் எங்க யூஸ் பண்ணணும், ஃபைன் டியூனிங் எங்க யூஸ் பண்ணணும், ஒரு ஏ இன்ஜினியர் ஜாபுக்கு போகணும்னா இது ரெண்டையும் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், இதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம எண்ட் டு எண்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க உங்க கரியரை வந்து ஏஐல நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதே மாதிரி கோர் ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஏ வித் திரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏ ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நான் போஸ்ட் பண்ண நோட்டிபிகேஷனா வந்துடும். அண்ட் இதே மாதிரி மிஷின் லேர்னிங்க்கு நான் ஒரு புக் ஓனா ரைட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த புக்கோடைய சாஃப்ட் காப்பி லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க மிஷின் லேர்னிங் உடைய கோர் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறதுக்கு கீழே தான் இந்த ரேக் அண்ட் ஃபைன் டியூனிங் ரெண்டு கான்செப்ட்மே வரும். ஆல்மோஸ்ட் இந்த ரேக் அண்ட் ஃபைன் டியூனிங் வந்து சிமிலர் தான். ஸோ நீங்க மேஜர் ஆஃப் த யூஸ் கேசஸ்ல ஃபைன் டியூனிங் அப்ளை பண்ற இடத்துல எல்லாமே நீங்க ரேக் அப்ளை பண்ணலாம், ரேக் அப்ளை பண்ற எல்லா இடத்துலயுமே நீங்க ஃபைன் டியூனிங் அப்ளை பண்ண முடியும். பட் கம்பெனிஸ் எதை வந்து சூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் எதை சூஸ் பண்ணுவாங்க, ஒரு மிட் லெவல் கம்பெனினா எதை சூஸ் பண்ணுவாங்க, ஒரு எம்என்சி இருக்காங்கன்னா எதை சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நான் ஒன் பை ஒன் சொல்றேன். ஸோ இதை ரெண்டையும் நம்ம பிரிச்சு கம்பேர் பண்ணி அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரேக்னா என்ன அப்படிங்கறத வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ரேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு நாலேஜ் பேஸ், ஓகே, உங்களோட ஓன் நாலேஜ். இப்போ GPT 4.0 அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கு. ஸோ இந்த மாடல் 2024 அந்த டேட்டா வரைக்கும் தான் ட்ரெயின் ஆயிருக்கு. 2025ல ஐபிஎல்ல எந்த டீம் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அது தப்பா தான் ஆன்சர் சொல்லும். எதனாலனா ஏன்னா 2025 நடந்த எந்த ஒரு விஷயமுமே அந்த மாடல்கிட்ட கிடையாது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்டர்னலா டூல்ஸ் யூஸ் பண்ணும். அந்த மாதிரி டூல்ஸ்ல ரேக் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டூலா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரேக்னு சொல்லுவோம். அதாவது நீங்க எக்ஸ்டர்னலா உங்களை பத்தின டீடைல்ஸோ இல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் பேஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாடல் கிட்ட நீங்க கொடுப்பீங்க. ஸோ அதுல இருந்து அனலைஸ் பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்து கொடுக்கும். ஸோ இந்த ரேகை வந்து எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கு தி பெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லாங்செயின். ஸோ லாங்செயின் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் டெடிகேட்டடா ரேக் அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு பேஸ் ரேக் நீங்க பில்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாவே பில்ட் பண்ண முடியும். இதுக்கு மெயினான டேட்டா பேஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெக்டார் டேட்டா பேஸ். ஸோ இந்த வெக்டார் டேட்டா பேஸ்ல நிறைய வேரியன்ட் இருக்கு. த பேசிக் அதாவது வந்து ரொம்ப ஃபேமஸாவும் இருக்கிற ஒரு டேட்டாபேஸ், அதாவது ஒரு 3 டேட்டாபேஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபயாஸ், இது வந்து ஃபேஸ்புக் ரிலீஸ் பண்ணது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா வெக்டார் டிபில குரோமா டிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ் இருக்கு. அண்ட் மூணாவதா பாத்தீங்கன்னா சர்வர் டிபி, இதுதான் பைன்கோன்னு சொல்லுவோம். நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபயாஸ் ஆர் குரோமா டிபி தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பைன்கோன் எப்பயாவது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இது இன்னொரு சர்வரில் ரன் ஆகுறதுனால அவங்க டேட்டாவை கொடுக்கறதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த குரோமா டிபியும் ஃபயாஸும் இது சர்வர்லெஸ். உங்களோட விபிஎஸ்ல ரன் பண்றீங்கன்னா அங்கேயே அந்த வெக்டார் எல்லாமே ஸ்டோர் ஆகிக்கிறோம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரேக் பில்ட் பண்றதுக்கு ஹேஸ்டாக், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஃப்ரேம் ஒர்க்ஸுமே இருக்கு. பட் மேஜர் ஆஃப் த கம்பெனிஸ் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த லாங்செயினை தான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. அண்ட் நீங்கள் ஏ இன்ஜினியருக்கான ஜாப் ரோலை வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போதும் அதில் ரேக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அது கூடவே லாங்செயின் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் ப்ரிஃபரபிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ரேக் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணணும்னா. சரி, இப்போ ரேக்கில் அட்வான்ஸாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலேஜ் கிராஃப்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Neo4j அப்படிங்கிற கிராஃப் டேட்டா பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா கம்ப்ளீட்டா ஒரு நாலேஜ் கிராஃப் வந்து நம்ம பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாலேஜ் பேஸ், இது நாலேஜ் கிராஃப்னு சொல்லுவோம். அண்ட் இதுதான் வந்து ஓவராலாக ரேக் உடைய கான்செப்ட். ஸோ நீங்கள் ஒரு ரேக் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பைத்தான் தேவைப்படும், ப்ளஸ் அது கூட பார்த்தீங்கன்னா இந்த லாங்செயின் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் தேவைப்படும். இது ஒரு சைட். இப்போ ஃபைன் டியூனிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஃபவுண்டேஷனல் மாடல் இருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி நிறைய ஜிபியூஸ் வச்சு எக்கச்சக்க டேட்டா வச்சு ஒரு மாடலை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அந்த மாடலை எடுத்து நீங்க உங்களோட யூஸ் கேஸ்க்கு உங்க டேட்டாவை கொடுத்து ட்ரெயின் பண்றது தான் நம்ம ஃபைன் டியூனிங் சொல்லுவோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மாடலை வந்து ட்ரெயின் பண்ணுற ஸ்டேட்டு தான். பட் ஒரு மாடலில் வந்து கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா நியூரல் நெட்வொர்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேராமீட்டரில் எல்லா பேராமீட்டரையுமே நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணாமல் வெறும் குறிப்பிட்ட பேராமீட்டரை மட்டும் நீங்கள் அட்டாக் பண்ணி ட்ரெயின் பண்ணுறது, அதாவது உங்களோட டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணுறது தான் நம்ம ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஐபிஎல் பற்றின டேட்டாவை மட்டும் வச்சு நான் ஒரு மாடலை வந்து ஃபைன் டியூன் பண்ணுறேன் அப்படின்னா ஐபிஎல் ரிலேட்டடான எல்லா கொஸ்டினுக்குமே அந்த மாடலால் சூப்பராக ஆன்சர் பண்ண முடியும் கம்பேர் டு அதர் டாஸ்க். ஸோ இதுதான் வந்து ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய டேட்டாவோட சைஸ் ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னா அவங்க ஃபைன் டியூனிங் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே வருவாங்க. அவங்களோட டேட்டாவை எடுத்து ஒரு பேஸான ஒரு மாடல் சூஸ் பண்ணிக்குவாங்க, எந்த ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடலாக கூட இருக்கட்டும். அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம், ஃபைன் டியூனிங்க்கு நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் மாடல் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹக்கிங் ஃபேஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுக்கான கம்ப்ளீட் ஃபைன் டியூனிங் பண்ணுறதுக்கு தேவையான ஓப்பன் சோர்ஸ் மாடல் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ அந்த மாடல்ஸை எடுத்து தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் அவங்களோட டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. சரி, இந்த ட்ரெயின் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைத்தான் நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கும். அண்ட் அன்ஸ்லாத் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அன்ஸ்லாத் வந்து ஒரு பேக்கேஜாகவும் அவைலபிளாக இருக்குது, அதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க்காகவும் அவைலபிளாக இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்டி, பெஃப்ட் இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் மெத்தட்ஸ் இருக்குது. மேஜர் ஆஃப் த ட்ரைனிங் எதில் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ்எஃப்டி, அதாவது சூப்பர்வைஸ்டு ஃபைன் டியூனிங் அப்படிங்கிற இந்த டெக்னிக்கில் தான் நடத்துவாங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃபைன் டியூனிங் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு டேட்டா செட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க அது ரிலேட்டடாக ஆல்ரெடி ட்ரெயினாக இருக்க ஒரு டேட்டாவில் வந்து ஒரு மாடல் இருக்கும். ஸோ அந்த மாடலை புல் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மாடலில் இவங்க டேட்டாவை எஸ்எஃப்டி அப்படிங்கிற டெக்னிக்கு அன்ஸ்லாத் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கில் இருந்து எடுத்து இதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ மாடல் எல்லாமே ட்ரெயின் பண்ணிட்டாங்க. ட்ரெயின் பண்ண உடனே என்ன ஆகும், அந்த மாடல் இப்போ அந்த யூஸ் கேஸில் மட்டும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதை வந்து அவங்களுடைய விபிஎஸ் ஏதாவது ஒரு விஎம்ல வந்து ஹோஸ்ட் பண்ணி வச்சுக்குவாங்க, வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டு தான் யூஸ் கேஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேகுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு க்ளவுட் மாடல் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை ஓப்பன் சோர்ஸ் மாடலே யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. பட் நீங்கள் ஃபைன் டியூனிங் பண்ணுறது அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு யூஸ் கேஸு. மேஜர் ஆஃப் த ரேக் என்னன்னா இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேர்டு டு உங்களுடைய ஃபைன் டியூனிங் அப்படிங்கிற டெக்னிக்கு. ஏன்னா ஃபைன் டியூனிங்க்கு வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது அகைன் நீங்கள் ஜிபியூ செலவு பண்ணணும் அண்ட் டேட்டா ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் நிறைய டைம் செலவு பண்ணணும். பட் ரேகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி தான் கம்பேர் டு ஃபைன் டியூனிங். ஓகேவா? ஸோ இதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா பேர் இந்த ஃபைன் டியூனிங் அப்படிங்கிற டெக்னிக் போகிறதுக்கு பதிலாக ரேக் அப்படிங்கிற டெக்னிக்கு போயிடுவாங்க. அண்ட் ஃபைன் டியூனிங்கில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மாடலை ஃபைன் டியூன் பண்ணிங்கன்னா அதை அகைன் நீங்கள் உங்களோட நீச்சில் இருக்கக்கூடிய ரியல் டைம் டேட்டாக்கு திரும்ப திரும்ப ட்ரெயின் பண்ணணும். அண்ட் அதில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா மாடல் அதுலேயும் அப்டேட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாடலை நீங்கள் கண்டினியூஸாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த மாடல் சஸ்டெயின் பண்ண முடியும் மார்க்கெட்டில். வேறஸ் ரேகில் நீங்கள் புது டேட்டா வரும்போது ஜஸ்ட்டு டேட்டாவை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா அது வெக்டாரில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும். அதுக்கான பைப்லைனுமே நீங்களே ரைட் பண்ணி வைக்க முடியும். ஸோ மேஜர் ஆஃப் த யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேகை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஃபைன் டியூனிங்க்கு ரொம்ப ரேராக தான் இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து மூவ் பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னா அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளீட்டாக ரேகுங்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரேகில் இப்போ கரண்ட்டாக என்ன அட்வான்ஸாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேஜ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மெத்தடை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸ்லையுமே வந்து பேசுவோம். ஸோ நீங்கள் ஜென்ரேட்டிவ் ஏஐ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு கான்செப்ட்டுமே நீங்கள் கற்றுக்கணும். பட் மேஜர் ஆஃப் த யூஸ் கேசஸில் நீங்கள் ரேக் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களோட ரெஸ்யூமில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ஸ்கில். ஓகேவா? நீங்கள் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ ரோல் போகிறீங்க, இல்லை ஏஐ இன்ஜினியர் ரோல் போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில் இந்த ரேக் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ரேக் பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லாங்செயின் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் தேவைப்படும். அண்ட் நீங்கள் ஃபைன் டியூனிங் அப்படிங்கிற டெக்னிக்கை பண்ணுறதுக்கு அன்ஸ்லாத் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். ரேக்னா என்ன, ஃபைன் டியூனிங்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸு, மேஜராக எந்த டெக்னிக்கை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்கள் வந்து கோர் ஏ ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஏ வித் த்ரூ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட மிஷின் லேர்னிங் புக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
நீங்கள் உங்கள் கரியரை மிஷின் லேர்னிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவுமே வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏஐக்குள்ளே ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதை படிக்கணும்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துனாலும் இல்லை இதே மாதிரி நேரம் என்ன கண்டென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஐடியா உங்ககிட்ட இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு நான் பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டெக் ரிலேட்டட் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.